ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ரொம்ப நாளாகவே வீடியோ போடுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால போட முடியல. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பெட்டில் வர ஃபார்முக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கப்பீஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம திரும்புகிற பக்கம்லாம் வந்து கப்பீஸாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் கப்பீஸ்லாம் வந்து வச்சுருந்தாரு. அப்புறம் மாலிஸு பேர்ட்ஸ்லாம் பார்த்துன்னு இருந்தோம். அப்புறம் நம்ம மாலிலே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து 2-3 வெரைட்டி வச்சுருந்தாரு. 3 டெயில் மாலி, பலூன் 3 டெயில், ஷார்ட் பாடி, அந்தமாரிலாம் நான் ஒரு சொல்ல எனக்கே வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் கோல்டு கப்பியில் ஒரு ட்ரியோவும், அல்பினோ கோய் ரெட் இயர் கப்பியில் வந்து 3 ஃபீமேலு 2 மேல் வாங்கிக்கின்னு அதை பேக் பண்ணி எடுத்துக்கின்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது செட் பண்ணி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சராக கொஞ்சம் நேரம் செட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லாவே டெம்பரேச்சர் செட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 2 நார்மல் கப்பி 2 விட்டுருந்தேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவருக்கு செட் பண்ணணும். அதனால் வந்து என்ன பண்ணோம், ரெட்டிஷ் கூட வந்து கொஞ்சம் நேரம் செட் பண்ண கொஞ்சம் நேரம் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். கலர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கோல்டு கலரு. ஃபீமேலும் சூப்பரான கலர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து அப்புறம் அதை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கப்பிக்கும் வந்து ஒரு டைம் வந்து சும்மா ஒரு எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு பார்த்துன்னு இருந்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பாதி மீனை வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேறு எடுத்துன்னு போகணும் இன்றைக்கி. வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து ஃபீடிங் பண்ணதுக்காக நம்ம வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகேப்சல் ஆர்டிமியா தான். இது போட்டிங்கன்னா நல்லாவே சாப்பிடும். இது எல்லா கப்பியுமே சூப்பராக சாப்பிடும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரோட்டீன் இருக்குது. அதனால தான் இது வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் அந்தளவுக்கு இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இருக்கும்போது போட்டுப்போம். வீக்லி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் போடுவோம். அந்தமாரி இந்த ஃபுட்டை வந்து வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் தான் போடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கும்பலாகிடுச்சு பாருங்கள். அந்த ஆர்டிமை எங்கே ஊற்றுறமோ அந்த இடத்த வந்து கும்பலாகிடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஃபைட்டெலாம் வேறு விட்டு வச்சுருக்கேன். அது வந்து வேறு கதை விடுங்க. 2 ஸ்டேஜ் இதில் பிரித்து போட்டு வச்சுருக்கேன் நான். செட்டப்பை பார்த்தீங்களா தெரியும். அடல்ட்டாக ஒரு சைடும், குட்டிங்களாம் கொஞ்சம் தனியாக விட்டு வச்சுருப்பான். எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் விட்டு வச்சுருப்பான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 3-4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுதான் இப்போ இவங்களுக்காக ஒரு செட் பண்ணி வச்சுட்டேன். அதில் நார்மல் நீங்கள் நினைக்கலாம், ஏன் நார்மல் கப்பி அதில் விட்டுக்கிறீங்கன்ட்டு. செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அது எடுத்து வந்து புது ஃப்ரிட்ஜு, என்னால் அதுக்கு வேறு எதாவது ஆகப்பான்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நார்மல் கப்பி விட்டு வச்சுருந்தேன். அதனால அது சாகலை. அதனால தான் வந்து இதை எடுத்து வந்து விட்டு வச்சுருக்கேன். எல்லாமே முடிச்சுட்டு ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ரெட் இயர் வந்து பார்த்துக்கினே இருக்கணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கவே வந்து நல்லா ரொம்ப அழகாகவே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம் தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது ஆனால் செமி அடல்ட்டு தான். இது எல்லாமே செமி அடல்ட்.